அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால்பாக் சோதனை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒளிமின் விளைவு அப்படின்னா என்னன்னு. ஒரு உலோக பரப்பின் மீது மின்காந்த கதிர்வீச்சு ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணில் படும்போது அந்த உலோக பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன. ஒளியாற்றல், வெளிச்சம் அப்படிங்கிற ஒளியாற்றல் மூலம் எலக்ட்ரான்கள் உமிழப்படுறதுனால இந்த விளைவுக்கு பேர் ஒளி மின் விளைவு. இப்போ ஹால்பாக் சோதனையில் நம்ம எடுத்திருக்கிற கருவி பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கத்தால் மின்னூட்டம் காட்டி, அதாவது கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு பேர். இப்போ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஜிங்க் பிளேட்டு, அப்புறம் கோல்டு லீஃப் தங்கத்தால். இது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டிங் வயர் மூலம் நம்ம இணைச்சிருக்கிறோம். இதை தான் நம்ம கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 3 எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் நமக்கு இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஜிங்க் பிளேட் அப்படிங்கிறது சார்ஜ்லெஸ், மின்னூட்டமற்றது. மின்னூட்டமற்ற இந்த ஜிங்க் பிளேட் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூவி ரேடியேஷன்ஸை பாஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த ஜிங்க் பிளேட்டு பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறுது. பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறும் பொழுது அந்த சார்ஜஸ் என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த கோல்ட் லீஃபுக்கு வருது. அப்போ இந்த ரெண்டு லீஃபும், இந்த ரெண்டு தங்கத்தாள்களும் பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறுறதுனால ஒன்றை ஒன்றே விளக்கும். போத் ஆர் ரிப்பல் டு ஒன் அனதர். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிங்க் பிளேட் ஆல்ரெடி நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட் மேலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூவி ரேஸை பாஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது இந்த நெகட்டிவ் அயான்ஸ் இந்த வயர் வழியாக ஆல்ரெடி என்னாச்சு, இந்த லீஃபில் டெபாசிட் ஆகிருக்கு. இப்போ யூவி ரேடியேஷன்ஸ் பாஸ் ஆன உடனே இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அதே நேரத்தில் இது நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால இங்கே அட்ராக்டிவ் மீன்ஸ் இந்த லீஃப் ஒன்றை நோக்கி ஒன்று நகருது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே எலக்ட்ரான் எமிஷன் நடக்குது. தேர்டு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிங்க் பிளேட்டு பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட் மேலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, யூவி ரேடியேஷன்ஸை பாஸ் பண்ணுறோம். அப்போ ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே ப்ரெசன்ஸில் இருக்கும். யூவி ரேடியேஷன்ஸ் இன்சிடெண்ட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு லீவ்ஸ் தங்கத்தாள்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். இந்த அடிப்படையில் தான் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஜிங்க் பிளேட்டில் இருந்து என்ன ஆகுது, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எமிட் ஆகுது. அதுதான் எலக்ட்ரான். இதுக்கு பேர் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபோட்டோ எலக்ட்ரான், ஒளி எலக்ட்ரான் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? டெஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாமா? ஓகே. ஹால்பாக்ஸ் அப்சர்வேஷன், ஹால்பாக் சோதனை. இந்த சோதனையோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோக பரப்பிலிருந்து உமிழப்படுறது எதிர்மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் தான். அப்போ அங்கே நடக்கிறது ஒளிமின் விளைவு தான் அப்படிங்கிறத இந்த சோதனையிலிருந்து தான் நம்ம உறுதிப்படுத்தணும். ஹால்பாக்ஸ் அப்சர்வேஷன்லேருந்து ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எமிட் ஆகிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், தட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ். ஓகே. In 1888, Wilhelm Hahlbach, a German physicist, confirmed that the
strange behavior of the spoke is due to the action of ultraviolet light with a simple experiment. வில்ஹெல்ம் ஹால்வாக்ஸ் அப்படிங்கிறவர் யார்? ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட், ஜெர்மனி இயற்பியலாளர். அவர் 1888 தீப்பொறியோட அந்த வித்தியாசமான இயல்பு பார்த்தீங்க அப்படின்னா புற ஊதா கதிர்களினால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத அவரோட எளிமையான சோதனையின் மூலம் நமக்கு உறுதிப்படுத்தினார். In 1888, Wilhelm Hahlbox, a German physicist, confirmed that the strange behavior of the spoke is due to the action of ultraviolet light with a simple experiment. வில்ஹெல்ம் ஹால்பாக்ஸ் அப்படிங்கிறவர் ஜெர்மானிய இயற்பியலாளர். அவர் 1888 தீப்பொறியின் மேற்கண்ட வித்தியாசமான இயல்பு புற ஊதா கதிரினால் தான் ஏற்படுகிறது அப்படிங்கிறத எளிய சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தினார். இந்த உறுதிப்படுத்தின விஷயம் யாரோட சோதனையோட முடிவு? ஹெட்ஸ் இல்லையா? ஹெட்ஸ் சோதனையோட முடிவு அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். A clean circular plate of zinc is mounted on an insulating stand and is attached to a cold leaf electroscope by a wire. மின்காப்பு தூணின் மீது வைக்கப்பட்ட ரொம்ப தூய்மையான வட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு சிங்க் தகடு, துத்தநாக தகடு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பொருத்தி இருக்கிறோம். அந்த துத்தநாக தகட்டை என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தங்கத்தால் மின்னூட்டம் காட்டியோட இணைச்சிருக்கிறோம். ஒரு கம்பியோட உதவியால் இணைச்சிருக்கிறோம். A clean circular plate of zinc is mounted on an insulating stand and is attached to a cold leaf electroscope by a wire. மின்காப்பு தூணின் மீது வைக்கப்பட்ட தூய்மையான வட்ட வடிவ துத்தநாக தட்டு ஒன்று தங்க இலை மின்னூட்டம் காட்டியுடன் ஒரு கம்பி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. When the uncharged zinc plate is irradiated by ultraviolet light from an arc lamp, it becomes positively charged and the leaves will open as shown in the figure. எப்போ அந்த மின்னூட்டமற்ற துத்தநாக தகட்டை புற ஊதா கதிர்களை பயன்படுத்தி ஒளியூட்டுறமோ அல்லது புற ஊதா கதிர்கள் அது மேலே விழற மாதிரி செய்கிறோமோ, எதிலிருந்து? மின்வில்லிருந்து இல்லையா? அதிலிருந்து நம்ம அந்த புற ஊதா கதிர்களை விழ செய்கிறோமோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இட் பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். யார்? துத்தநாக தகடு நேர் மின்னூட்டம் பெற்றதாக மாறும். அண்ட் லீவ்ஸ் வில் ஓப்பன் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். அந்த இலைகள் இந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒன்றை ஒன்று விளக்கும் அல்லது திறக்கும் அப்படின்னு சொல்லலாம். When the uncharged zinc plate is irradiated by ultraviolet light from an arc lamp, it becomes positively charged and the leaves will open. மின் விளக்கிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களை மின்னூட்டமற்ற துத்தநாக தகட்டின் மீது படுமாறு செஞ்சோம் அப்படின்னா அந்த தகடானது நேர் மின்னூட்டத்தை பெறுகிறது. எனவே அந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த இலைகள் ஒன்றுக்கொன்று விலகல் அடைகின்றன. சரியா?
துத்தநாக தகடு, கம்பி, தங்கத்தாள், மின்னூட்டமற்றது. யூவி கதிர்களை நாம் அது மேலே விழற மாதிரி செய்யும்போது நேர் மின்னூட்டம் பெறுகிறது. அந்த நேர் மின்னூட்டங்கள் தங்கத்தாளுக்கு கடத்தப்படுது. அப்போது அது ஒன்றை ஒன்று விளக்குது. சரியா? ரிப்பல் ஆகுது. Further, if the negatively charged zinc plate is exposed to ultraviolet light, the leaves will close as the charges leaked away quickly, as shown in the figure this. Further, மேலும் if the negatively charged zinc plate, எதிர் மின்னூட்டம் பெற்ற துத்தநாக தகட்டின் மீது புற ஊதா கதிர்கள் அந்த புற ஊதா கதிர்கள் விழும்போது அல்லது புற ஊதா கதிர்களை அந்த எதிர்மின்னூட்டம் பெற்ற துத்தநாக தகல் உள்வாங்கும் போது தி லீவ்ஸ் வில் க்ளோஸ், அந்த தங்கத்தாள் இலைகள் ஒன்றை ஒன்று மூடிக்குது. ஆஸ் தி சார்ஜஸ் லீக்ட் அவே குயிக்லி, மின்னூட்டங்கள் வேகமாக என்ன ஆகுது, கசியறதுனால அந்த இலைகள் மூடிக்கொள்ளுது. Further, if the negatively charged zinc plate is exposed to ultraviolet light, the leaves will close as the charges leaked away quickly. மேலும் எதிர்மின்னூட்டம் பெற்ற துத்தநாக தட்டின் மீது புற ஊதா கதிர்களை படுமாறு செஞ்சோம் அப்படின்னா மின்துகள்கள் வேகமாக கசியுது. அப்போ இலைகள் ஒன்றை ஒன்று மூடிக்கொள்ளுது. If the plate is positively charged, it becomes more positive upon UV rays irradiation and the leaves will open further. ஒருவேளை ஒருவேளை அந்த துத்தநாக தகடு நேர் மின்னூட்டம் பெற்றதாக இருந்துச்சு அப்படின்னா யூவி கதிர்களை அது மேலே விழற மாதிரி செய்யும்போது மேலும் நேர் மின்னூட்டத்தோட அளவு அதிகமாகும். அதிக அளவு நேர் மின்னூட்டம் பெற்றதாக மாறும். அப்போ இன்னும் விலகல் அதிகமாக தான் இருக்கும். தி லீவ்ஸ் வில் ஓப்பன் ஃபர்தர், மேலும் அந்த தங்கத்தாள் இலைகள் ஒன்றை ஒன்று விளக்கிக்கும் அல்லது திறந்துக்கும். If the plate is positively charged, it becomes more positive upon UV rays irradiation and the leaves will open further. நேர் மின்னூட்டம் பெற்ற துத்தநாக தட்டின் மீது புற ஊதா கதிர்கள் படும்போது அது மேலும் நேர் மின்னூட்டம் கொண்டதாக மாறுகின்றது. அதனால் இலைகள் மேலும் திறந்து கொள்கின்றன. எதிர் மின்னூட்டம் பெற்ற துத்தநாக தகடு, தங்கத்தாள், அப்போது யூவி கதிர்கள் விழுகுது. அப்போ என்ன ஆகுது, எதிர் மின்னூட்டம் கசிய தொடங்குது. அப்போ ஒன்றை ஒன்று தங்கத்தால் மூடிக்கொள்ளுது. அப்போ ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்படுது. இது நேர் மின்னூட்டம் பெற்றது. அப்புறம் யூவி கதிர் அது மேலே விழும்போது மேலும் நேர் மின்னூட்டத்தோட அளவு அதிகரிக்குது. அதனால் இந்த தங்கத்தாள் ஒன்றை ஒன்று திறந்து கொள்ளுது. சரியா? From these observations, it was concluded that negatively charged electrons were emitted from the zinc plate under the action of ultraviolet light. From these observations, இந்த சோதனையில் இருந்து ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம், முடிவு பண்ணியிருக்கிறோம். இட் வாஸ் கன்க்ளூடட் தட் எது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ், எதிர் மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் அங்கே என்ன அது உமிழப்படுது. எங்கேருந்து, ஃப்ரம் தி ஜிங்க் பிளேட், அந்த துத்தநாக தகட்டின் பரப்பிலிருந்தே எதிர் மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் உமிழப்படுது. அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் அல்ட்ராவயலட் லைட். மேற்கண்ட சோதனையிலிருந்து புற ஊதா கதிர்களின் செயல்பாட்டினால் துத்தநாக தகட்டிலிருந்தே எதிர் மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன என்று ஒரு முடிவுக்கு வர முடியுது.
From these observations, it was concluded that negatively charged electrons were emitted from the zinc plate under the action of ultraviolet light. Okay? All of you understand? Thank you for listening, students.